ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ரீசெண்டாக ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி ப்ரமோவும் நல்லா இருந்துச்சு. ரொம்பவே எமோஷ்னல் கலந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அம்மாவோட அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த காலில் விழற மாதிரி போயிட்டு அந்த ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினது. ஏன்னா அவ்வளோ கனெக்ட் ஆகியிருந்தாங்க அந்த வீட்டோட. அவரோடவே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் அவங்க வீடு அவங்கக்கிட்ட இருக்கும்போது. ஆனால் அந்த வீடு தான் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னும்போது அவரே பிரிஞ்சு போயிட்டா மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லும்போது அவரோட ஒரு ஒரு அந்த செங்கல்லையுமே அவரோட உயிர் இருக்கா மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு அவ்வளோ எமோஷ்னலாக கதறி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட ஹைலைட்டு அங்கே கங்காவோட ரியாக்ஷன்ஸ் தான். ரொம்ப நடிச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி ஆல்ரெடி அப்பாவை வந்து தப்பாக சொல்லியாச்சு, அப்பா அம்மா 2 பேரையுமே. இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி அவ்வளோ நடிக்குதுடி அம்மா அப்படின்ற மாதிரி தான் மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் 2 பேரும் புரணி பேச ஆரம்பிப்பாங்க. காவேரி மேலே உள்ள வன்மம் அம்மா அப்பாவையே தப்பாக யோசிக்க தோணுது. எந்த அளவுக்கு அந்த வீடு அவங்களுக்கு கனெக்ஷன், அப்பா அவங்களுக்கு கனெக்ஷன் அப்படிங்கிறத கூட அவங்களுக்கு மறக்கடிச்சிருது அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் புருஷனையும் தூண்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அவர் விஜய் மட்டுமா போய் இதை செஞ்சார், நீங்களும் தானே கூட போனீங்க. ஆனால் பாரு அம்மாவை எவ்வளோ பாரபட்சமாக அவங்கள மட்டும் பாராட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே குமரனையும் திட்டுவாங்க. நீங்கள் எதுக்கு போனீங்க, இதுக்கு தான் நான் போக வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் மாப்பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அருமையாக அமைஞ்சிட்டாங்கப்பா நம்மளோட சாரதாம்மாவுக்கு. 3 மாப்பிள்ளைகளும் அவ்வளோ தங்கமாக இருக்காங்க. பொண்ணுங்க தான் சரியில்லை, காவேரியை தவிர. அப்கமிங் இதனால் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கங்கா. பாப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்துக்கள் இன்றைக்கி ப்ரமோ எப்படி இருந்துச்சு?